மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்லையே முக்கியமான ஒரு உறுப்பு கல்லீரல். நிறைய பேருக்கு இப்பெல்லாம் அவேர்னஸ் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம், வாய் கசப்பு இருக்கு, இல்லை சரியா டைஜஷன் ஆகலை, நமக்கு மலச்சிக்கல் அடிக்கடி வருது, இல்லை ஐபிஎஸ் மாதிரியான கண்டிஷன் இருக்குன்னா உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஓகே கல்லீரல்ல ஏதோ பாதிப்பு இருக்கு, லிவர்ல ஏதாவது பாதிப்பு இருக்குமா, அப்போ லிவரை டீடாக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு நேச்சுரலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. கல்லீரல் பாதிப்பு இருக்கு, கல்லீரல்ல டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கு, இல்லைன்னா நமக்கு ஜாயிண்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதை எப்படி நம்ம கல்லீரலை பலப்படுத்தலாம், கல்லீரலை பலப்படுத்தவோ இல்ல கல்லீரல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு பேசிக்கா நம்ம என்னென்ன உணவு முறைகள் எடுக்கலான்றத பார்க்கலாம். பொதுவாக கல்லீரல் பாதிப்பு இதுல ஃபேட்டி லிவர் தான் மெயினா நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு காலத்துல நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆல்கஹால் எடுக்கக்கூடியவங்களுக்கு தான் ஃபேட்டி லிவர் வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. ஆனா இப்பெல்லாம் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாத நபர்களுக்குமே நமக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபேட்டி லிவரை எப்படி நம்ம சரி பண்ணலாம், அதற்கு ஈஸியா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ் மாதிரி என்ன சொல்லுங்களேன். மெடிசன்ஸ் நம்மளால டெய்லி ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியல, அப்ப ஜூஸ் மாதிரி ஏதாவது குடிச்சா நம்மளுக்கு லிவருக்கு ரொம்ப நல்லதா அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிளான ஜூஸ் நான் சொல்றேன். இதை நம்ம ரெகுலரா தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதுல பேசிக்கா நம்ம கொஞ்சம் நெல்லிக்காய் பொடி தேவைப்படுது. இப்போ நெல்லிக்காய் பொடி நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அது கூட மற்ற சில பொருட்கள் வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடியதே தான் இது நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுல கேரட், பீட்ரூட் ரெண்டுல ஏதாவது ஒன்று நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு நாள் நம்ம கேரட் யூஸ் பண்றோம்னா இன்னொரு நாள் நம்ம பீட்ரூட் யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய், ஸோ தினமும் நம்ம வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். இதனோட வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகளும் இதனோட சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி இதனோட சேர்த்து நல்லா கலந்துடணும். கலந்து ஒரு 200 ml ஜூஸ் காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். ஸோ இதனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னா, இதுல கேரட் சேர்த்திருக்கோம், வெள்ளரிக்காய் சேர்த்திருக்கோம், பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர். ஸோ கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த ஜூஸை தாராளமாக தினம்தோறும் குடிக்கலாம். அடுத்த நாள் என்ன பண்ணலாம்னா, கேரட்டுக்கு பதிலாக நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட், வெள்ளரிக்காய், கொத்தமல்லி இலைகள், அதே மாதிரி நெல்லிக்காய் பொடி, இதை சேர்த்து நம்ம ஜூஸா எடுத்துக்கும் பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கல்லீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ கல்லீரல்ல நிறைய பேருக்கு டாக்ஸின்ஸ் இருக்கு, ஃபேட்டி லிவர் இருக்கு. இது சரி பண்றதுக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். தினம்தோறும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். எத்தனை நாட்கள் ஃபாலோ பண்ணலாம்னா ஒரு மாதம். ஸோ ஒரு மாதம் நம்ம தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரல்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் நமக்கு மறைய ஆரம்பிக்குது. ஸோ இதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கணும். இதனோட உணவு முறையில வேற என்னங்க செய்யலாம், நம்ம லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு மறைய ஆரம்பிக்கணும், கல்லீரல் நமக்கு சுத்தப்படுத்தணும். கல்லீரலுக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய கழிவுகளை நமக்கு வெளியேற்றுது. ஸோ உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ வேறு என்னென்ன உணவு முறைகள் நம்ம எடுக்கணும்ன்றதும் கவனமா எடுத்துக்கணும். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா சோம்பு ரொம்ப முக்கியம். இந்த சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பெருஞ்சீரகம் உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடணும். இதுல இருக்கக்கூடிய ஃபைபர் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற ஆரம்பிக்கும். ஸோ இதனோட கீரையும் நம்ம பயன்படுத்தலாம். சோம்பு கீரை ஸோ அவ்வளவு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல இருக்கு. உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்களும் இந்த சோம்பு கீரையில இருக்கு. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சமைத்து சாப்பிடும் பொழுதோ இல்ல நம்ம இதை ஜூஸ் மாதிரி வாரம் 2-3 முறை இந்த சோம்பு கீரையை பயன்படுத்தும் பொழுதோ உடலுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தினம்தோறுமோ இல்ல வாரம் 2-3 முறையோ இந்த சோம்பு கீரையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ மார்க்கெட்லாம் கீரை விற்கிறவங்க கிட்டையும் இருக்கும். இந்த சோம்பு அல்லது சோம்பு கீரை, சோம்பு எப்படிங்க நான் பயன்படுத்தலாம், இந்த பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்ற விஷயம்
நார்மலா நம்ம வந்து சீரகம் தண்ணீர் குடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிச்சுக்கிட்டே வரலாம். ஸோ இது எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தினம்தோறும் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணியில ஒரு 2 ஸ்பூன் சோம்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்பப்போ நம்ம தண்ணீர் குடிக்கும்போது தாகம் எடுக்கும்போது குடிக்கிற தண்ணீர் மாதிரி இதை குடிக்கலாம். அதே மாதிரி இந்த சோம்பு கீரையோட சாறு எந்த டைம்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை காலையில ஒரு 50 இருந்து 60 ml வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 50 இருந்து 60 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி தினம்தோறும் நம்ம இதை பயன்படுத்தலாமான்னா ஒரு வாரம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது நல்ல மாற்றம் வந்து நமக்கு உடல்ல தெரியும். ஸோ பிளட் வந்து நல்லா பியூரிஃபை ஆகும். அதுக்கப்புறம் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ உடல் வந்து நமக்கு புத்துணர்வாக இருப்பதற்கும் உடல் கழிவுகள் நமக்கு வெளியேறுவதற்கும் சோம்பு கீரை சோம்பு நமக்கு பயன்படுது. ஸோ தொடர்ந்து வந்து இதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம கல்லீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கல்லீரல் சூரணம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க. இந்த கல்லீரல் சூரணம் அப்படின்ற மருந்துல பார்த்தோம்னா முக்கியமாக நெல்லிக்காய், அதிமதுரம், தாண்டிக்காய், மாசிக்காய், இப்போ நம்ம பார்த்த சோம்பு பெருஞ்சீரகம் இதுவும் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்கு. இதனோட கிராம்பு, ஏலக்காய், வாய்விடங்கம், இது எல்லா மூலிகையுமே சேர்ந்ததுதான் கல்லீரல் சூரணம் இல்லைன்னா கல்லீரல் நோய் சூரணம் அப்படின்னு கிடைக்கும். இதையுமே வந்து ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து வெந்நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளையை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து காலை இரவு 2 வேளையும் வெந்நீர்ல கலந்து உணவுக்கு முன் எடுக்கணும் ஒரு வாரம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போதும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, வாய் கசப்பா இருக்கு, பித்தம் அதிகமாக இருக்கு, தலை சுற்றல், ஒற்றை தலைவலி, பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த பதிவில் கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஜூஸ் வகை மருந்து வகை என்னன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.